தமிழகத்தோட ஒரு பெரிய மியூசிக் ஐகான் அப்படின்னு சொல்ல போனால் அது அனிருத் தான். கிட்டத்தட்ட நிறைய பெரிய டாப் ஸ்டாருக்கு அவங்களுடைய மியூசிக்கு அந்த படம் வந்து ஒரு வேலை லெவலில் ஹிட் ஆகிறதுக்கு அனிருத்தோட மியூசிக் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்குது. அந்த படத்தோட ஒரு பில்லராக கூட இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் ரஜினி சார்லேருந்து, கமல் சார்லேருந்து, விஜய் சார்லேருந்து எல்லாரோட படங்களுக்கும் அதிகபட்சமாக அனிருத்தோட மியூசிக் தான் இருக்குது. அந்த வகையில் அந்த பிளேஸை சாய் அபியங்கர் இப்போ பிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இப்போ வந்து அனிருத்தோட மேரேஜ் அஃபீஷியலாக அவருடைய ஃபாதர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதுதான் சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய வைரலான பேச்சாக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் யாரை திருமணம் பண்ணிக்க போகிறாரு அப்படிங்கிற அந்த டீட்டெயிலை தான் நம்ம வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனிருத்தோட மேரேஜை பற்றி எப்போ அவர்கிட்ட கேட்டாலும் அதுக்கு ஸ்கிப் பண்ணிக்கிட்டே இருந்த அனிருத் வந்து அவருடைய மேரேஜ் அனௌன்ஸ்மெண்ட்டை அவருடைய அப்பாவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த இயரோட நவம்பர் டிசம்பரில் அவருடைய மேரேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. நிறைய திரைப்பிரபலங்கள் அது மட்டும் இல்லாமல் பெரிய பொலிட்டீஷியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேரேஜ் வந்து வேறு லெவலில் இருக்க போகுது. ஏன்னா பெண் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கலாநிதி மாறன் அவங்களுடைய பொண்ணு. சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறனோட ஒரே பொண்ணான காவ்யா மாறன் தான். அவங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீமோட ஒரு பெரிய ஐகானாக இருக்காங்க. அவங்களும் அனிருத்தும் இன்னைக்கு வெளிநாடுகளில் சுற்றுலா போகிறது, அது மட்டும் இல்லாமல் லிடர் டேட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய காதல் ஒரு பக்கம் அருமையாக மலர்ந்துருக்குது. இதுக்கு ரெண்டு ஃபேமிலியிலிருந்துமே க்ரீன் சிக்னல் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு ஒரு முக்கிய காரணமாக யார் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரஜினி சார். ஏன்னா ரஜினி சாரோட ஒய்ஃபோட அண்ணன் மகன் தான் அனிருத். இன்னைக்கு அவர் இவ்வளோ பெரிய லெஜெண்ட் ஆகிறதுக்கு அவங்களுடைய ஃபேமிலி ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த திருமணத்துக்கு முழுக்க பொறுப்பேற்று நடத்த போகிறது ரஜினி சார். ஏன்னா ரஜினி சார் ரெண்டு சைடுமே வந்து ஒரு நல்ல நண்பர். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபேமிலி பர்சன் அனிருத் வந்து. அது மட்டும் இல்லாமல் இந்த திருமணம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து மாற்றி அமைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த திருமணத்துக்கு வந்து தாவேகா தலைவர் விஜய் வருவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் அதிகபட்சமாக இருக்குது. அவர் வருவாரா இல்லை வரமாட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இப்போ அதிகபட்சமாக எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதோட ஒரு முக்கியமான விஷயம் வந்து கண்டிப்பாக இந்த சைடு, அதாவது கலாநிதி மாறன் சைடில் இருந்து அவருடைய மனைவியான, அதாவது ஜோசப் விஜய் அவங்களோட மனைவியான சங்கீதா விஜய்க்கு இன்விடேஷன் அப்படிங்கிறது அனுப்பப்படும். ஏன்னா லாஸ்ட்டாக அவங்க ஃபேமிலியில் நடந்த ஒரு ஃபனரலுக்கே அவங்க வந்துட்டு போயிருந்தாங்க. அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை வந்து ஏற்படுத்தியிருந்தது. கண்டிப்பாக அவங்க வந்து இந்த மேரேஜ் அட்டன் பண்ணுவாங்க மொத்த ஃபேமிலியோட அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஆனால் விஜய் சார் வருவாரா மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து ஒரு பிரச்சனைகளை தாண்டி வந்து மியூசிக்கை வந்து இன்னைக்கு விஜய் சாருக்கு வந்து அனிருத் போட்டு கொடுத்துருக்காரு. அந்த வகையில் பார்க்கும்போது விஜய் சாரோட ஒரு பெட்டாவே அனிருத் வந்திருக்காங்க. அனிருத், நெல்சன் எல்லாருமே அவருடைய பெட்டாக இருந்திருக்கிறாங்க. அந்த விதத்தில் பார்க்கும்போது அனிருத்தோட மேரேஜுக்கு விஜய் வருவாரா அப்படிங்கிற ஒரு உச்சக்கட்ட விஷயம் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க.